சுரேஷுக்கு மதி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வருது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சந்தோஷமா அன்னைக்கு காலையில் வேலைக்கு போன அழகுமதி தனக்கு வேலை இல்லை, இதோட உங்களை ரிலீவ் பண்ணி விடுறேன்னு சொன்னதுக்கப்புறமா சோகமாக வீட்டுக்கு வர்றாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னர் கூட வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டே யோசிக்கிறாங்க. எப்படி, எதனால, எங்கே தப்பு நடந்திருக்கு? சரி, அப்படியே நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை, அதாவது ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை, ஆனால் இருக்கிற வேலையில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். திடீர்னு நம்மளை ரிலீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம எந்த மிஸ்டேக்குமே பண்ணலையே. நம்மளோட கிரேட் அண்ட் ரேங்க் எல்லாமே பர்ஃபெக்டாக 5 ஸ்டார் தானே வாங்கி வச்சுருந்தோம் போன வாட்டி அங்கே இன்ஸ்பெக்ஷன் வந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி யோசிச்சுக்கிட்டே எழுந்து உட்காந்துருக்காங்க. அந்த மிட் நைட்டில் அப்போ திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்திரிச்ச சுரேஷ் அப்படியே உட்காந்துருக்கிற அழகுமதியோட தோலை பின்னாடி தொட்டு, என்ன வேலை போயிடுச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அழகுமதியும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. உடனே என்னமோ கவர்மெண்ட் வேலை போன மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆஃப்டர் ஆல் 20,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு ப்ரைவேட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்த வேலை தானே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இலக்காரமாக பேசுகிறாரு அங்கே சுரேஷ். உடனே அழகுமதி முறைச்சி பார்க்குறாங்க. ஆஹா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நீ அழுகிறது கூட ஒரு ஒர்த்தான செயலாக இருந்தால் பரவாயில்ல, அதுக்கு ஒர்த் இல்லாததுக்கு போய் எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணி இவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்க, அதுவும் மிட் நைட்லலாம் எழுந்திரிச்சு உட்கார அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ஒரு இழப்பு மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் சொல்ல, உடனே அங்கே அழகுமதி, அது எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் மறுநாள் காலையில் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் திரும்பவும் கலெக்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி வர சொன்னதால் அழகுமதி காலேஜ் போகிறாங்க. அங்கே மதி இன்னைக்கு சர்டிஃபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்கிறத தெரிஞ்சுக்காத தங்கராஜு அங்கே போய் பிரின்சிபல் கிட்ட, எல்லாம் நான் சொன்னபடியே சந்தோஷமாக முடிச்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி, அதுக்கு கைமாறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் ரூபா மதிக்கத்தக்க பணத்தையும் கொடுக்குறாரு பிரின்சிபலுக்கு. அதை எல்லாத்தையுமே மதி அங்கே பின்னாடி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அதே சமயம் எதுக்கு இவருக்கு பணம் கொடுக்கணும், அப்போ நம்ம வேலையை விட வைக்கணும்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. அதே சமயம் அங்கே காலேஜ் கரஸ்பாண்டன்ட் சொல்கிறாங்க, இதை பாருங்க மிஸ்டர் தங்கராஜ், இந்த 1 லட்சம் 2 லட்சம் ரூபா பணம் இல்லை, நீங்கள் 10 லட்சம் 20 லட்சம்னு கோடியே கொடுத்தாலும் அந்த பணம் எனக்கு ஒன்றும் பெருசு கிடையாது. ஏன்னா இவ்வளவு பெரிய காலேஜுக்கு சொந்தக்காரனா என்கிட்டயே பணம் கொடுக்குறீங்களே, இது சீப்பாக தெரியலை. என்னமோ குடும்பம் நல்லா இருக்கட்டும்ங்கிற சொல்லி நீங்கள் தாழ்மையோடு கேட்டுட்டதால தான் அந்த பொண்ணை, அதுவும் எவ்வளவு சின்சியரான ஒரு ஸ்டாஃபை நாங்கள் வலுக்கட்டாயமாக ரிலீவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன், தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜை அதிருப்தியில் வெளியில் கிளப்பவே சொல்கிறாரு கரஸ்பாண்டன்ட். உடனே தங்கராஜ், எப்படியோ எனக்கு காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டீங்க, அதே போதும், நீங்கள் சந்தோஷமாக போக சொன்னாலும் சந்தோஷமாக போக வேண்டான்னு சொன்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திமிரா வெளியில் போயிடுறாரு. அதே சமயம் அழகுமதி உள்ளே போய் கரஸ்பாண்டன்ட் கிட்ட சட்டையை எட்டி பிடிச்சு கேட்குறாங்க, எதுக்காக சார், எதுக்காக அவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க, உடனே கரஸ்பாண்டன்ட்டோ, இதை பாருமா, இது என்னோட காலேஜ், யார் வேணுனாலும் வருவாங்க, யார் கூட வேணுனாலும் பேசுவேன், யாரை வேணுனாலும் வேலைக்கு எடுப்பேன், வேலையை விட்டு நீக்குவேன், அப்படி இருக்கும்போது என் சட்டையை பிடிச்சு கேட்குற அளவுக்கு நீ ஆஃப்டர் ஆல் ஒரு என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஸ்டாஃபாக இருந்தவ என்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்ல, சார் ஸ்டாஃப்னா இவ்வளவு ஈஸியாக நீங்கள் கேவலமாக சீப்பாக பேசுகிறது இதுவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்கள் காலேஜில் நான் வேலை செஞ்சேன்னு சொல்லி இந்த ரிலீவிங் ஆர்டரை வாங்க மாட்டேன் சார். எதுக்கான ரீசன்னு சொல்லி ப்ராப்பராக நீங்கள் என்கிட்ட இன்டிமேட் பண்ணி அந்த ரீசனை நான் அக்செப்ட் பண்ணினாதான் அந்த ரிலீவிங் அக்செப்டட்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என்ன ரீசனுமே இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் ரீசனை சொல்லி என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா நான் நிற்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை பாரு, நீ சர்டிஃபிகேட்டை ஒழுங்கு மரியாதையாக கையில் வாங்கிட்டு கிளம்புறதுனா கிளம்பு, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அந்த நல்ல மனுஷன் உனக்காக பேசினாருன்னு சொல்லி தான் உன்னை வேலையை விட்டு நிறுத்தினேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஆனால் அந்த ரீசனை நாங்கள் இதில் சர்டிஃபிகேட்டில் போட முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த ரிலீவிங்கை என்னாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் எங்கே போய் பேசணுமோ அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் வைக்கிறேன் உங்களுக்கு செக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல,
இதை பாருமா அழகுமதி, என்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. எவ்வளவு பெரிய பூர்வீகமாக நாங்கள் பெரிய பெரிய ராஜ பரம்பரைக்கு சமமானவங்க. அப்படி இருக்கிற ஏன் கூட நீ என்ன மோதி பார்க்க முடியும்? ஆஃப்டர் ஆல் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற எம்ப்ளாயி நீ இந்த திமிரா பேசிட்டு போய் என்னத்தை சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன்? போமா போ, கெட் லாஸ்ட் அப்படின்னு அங்கே கரஸ்பாண்டண்ட்டும் சொல்லிட, உடனே அழகுமதி நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போய் அங்கே சுரேஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் வேலை செஞ்ச காலேஜ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ், இதை பாரு, உனக்கு என்ன லூஸா? உன்னை யாராவது மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னமோ புரட்சிகரமான பெண்மணின்னு உன்னை அப்படியே எல்லா விளம்பரம் சோசியல் மீடியான்னு சொல்லி உன் பேரை போட்டு எல்லாருமே உன்னை பெரிய பாராட்டணும்னு நினைக்கிறியா? முட்டாள்தனமா? அதான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, வீட்டில் போய் உட்காந்து வீட்டில் இருக்கிற வேலையை பாரு அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. உடனே அழகுமதியோ, இல்லை, இப்போ நீங்கள் எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணலனா நான் அங்கே ஹையர் ஆஃபீஸர், எஸ்பி ஆஃபீஸ், டிஎஸ்பி ஆஃபீஸ்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் சொல்கிறாரு, இதை பாருமா, நான் கம்ப்ளைண்ட்டே போட்டேன்னாலும் அவங்க எல்லாம் பெரிய இடத்த ஆளுங்க, டிஎஸ்பி எஸ்பின்னு பேசி தப்பிச்சிட்டு வந்துடுவாங்க. அவங்க கூட நீ மோத முடியாதுன்னு சொன்னால் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷு சொல்ல, உடனே அப்படியா, சரி அப்படின்னு அழகுமதி வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சு நேராக டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனே டிஎஸ்பியும், என்னம்மா சொல்கிற? உன்னை வேலையை விட்டு வலுக்கட்டாயமாக நிறுத்துறதுக்கு ரீசனே இல்லாமல் நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் சார், ஆமாம், அது மட்டும் இல்லை, இதுக்கான நியாயத்தை கேட்கும் பொழுது இந்தாங்க, இப்போ நான் பேசும் பொழுது கரஸ்பாண்டன்ட் பணத்திமிரில் என்கிட்ட எப்படி பேசினாருங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த ஆடியோ இப்போ கரண்ட்டாக நான் இப்போ காலையில் போய் பேசினதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுமதி காட்ட அதை பார்க்குறாங்க. உடனே என்கிட்ட சம்பளம் வாங்குற நீயே என்ன எதிர்த்து பேசுகிறியான்னு சொல்லி அங்கே அடிக்க வர்ற மாதிரி பேசுனதுன்னு எல்லாமே கிளியராக வாய்ஸில் ரெக்கார்ட் ஆகி இருக்க, உடனே டிஎஸ்பி இதை உடனடியாக என்னென்னு எஃப்ஐஆர் ரெக்கார்ட் பண்ணி போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அதிகாரிங்களுக்கு ஆர்டர் போடுறாரு. உடனே அழகுமதியும் நேராக ஒரு 10-15 போலீஸோட அங்கே காலேஜ்குள்ளே போகிறாங்க. கரஸ்பாண்டன்ட், என்ன சார் நீங்கள் எப்போ இந்த டியூட்டிக்கு வந்தீங்க அப்படின்னு போலீஸை பார்த்த உடனே அப்படியே தெரிஞ்சவர் போல் பேச, சார் இது டிஎஸ்பி வரைக்கும் போயிடுச்சு, இப்போ டிஎஸ்பி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சார், ஏன்னா மேலே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்ல, என்ன பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த சின்ன பொண்ணு கொடுத்த கேஸெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு கரஸ்பாண்டன்ட். உடனே, சார் பணம்லாம் மலை ஏறி போச்சு சார், லஞ்சம் வாங்கின காலம் இப்போ என்ன காலம் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன சார் என்னோட வேலைக்கே உழ வச்சிருவீங்க போல், உடனடியாக அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லி காலேஜையே இழுத்து மூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே மதிக்கு நீதி வேண்டும்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அங்கே வெளியில் போர்டு வச்சு உட்கார, அப்படியே ப்ரெஸ்ஸு சோசியல் மீடியான்னு எல்லாருமே அந்த காலேஜுக்கு முன்னாடி கூடிடுறாங்க. அதுக்கப்புறம், சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், அந்த தங்கராஜுங்கிற ஒருத்தர் தான் வந்து என்கிட்ட அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி இப்படி அவங்கள வேலையை விட்டு துரத்த சொன்னாங்க. ஐயோ, கடைசியில் என்னோட காலேஜையே எடுத்து மூடுற அளவுக்கு இப்படி வரும்னு நான் நினைக்கல சார். சின்ன பொண்ணு எப்படியோ குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லித்தான், அதுவும் அந்த தங்கராஜ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம் இருக்குது, நல்ல மனுஷன்னு சொல்லி அவனை நம்பிதான் சார் இந்த வேலையை செஞ்சேன். ஆனால் இந்தளவுக்கு பிரச்சனை பெருசாகும்னு நான் நினைக்கல. இந்த பொண்ணு இவ்வளவு பேஷனாக அந்த ஒர்க்கை பண்ணி இருப்பான்னு தெரியல. திரும்பவும் வேலைக்கு சேர்த்திக்கிறேன்னு சொல்லி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு.